கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 13 எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரம்யாவும் ரமேஷ் அபிராமி 3 பேருமே சேர்ந்து கோயிலில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அபிராமி அம்மா, ரம்யா எதுக்காக இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கா தெரியுமா? ஒரு பரிகாரம் செய்யறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, என்ன பரிகாரமா? எதுக்காக அந்த பரிகாரம் அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, ஆண்டி அதை நான் சொல்கிறேன். இந்த பரிகாரம் எதுக்கு தெரியுமா? தீபா கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ரம்யா வந்துட்டு தீபா கார்த்தியோட கல்யாணத்துக்காக பரிகாரத்தை செய்ய போகிறாங்க. அதுவும் அங்க பிரதர்ஷனம், அப்புறம் தீச்சட்டி அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா வந்துட்டு நேராக ரமேஷும் மறைக்கிறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, ரம்யா, என் உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ பரிகாரம் செஞ்ச. இப்போ தீபா கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு பரிகாரம் செய்ய ஆசைப்பட்டிருக்கேன். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ பண்ணுவாங்களா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல, அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, ஆண்டி, ரம்யா வந்துட்டு கட்டிக்கிறதுக்கான சேலைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன், அதை போயிட்டு வியர் பண்ணிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. வந்ததோட அபிராமி சொல்கிறாங்க, சரி ரம்யா, பூஜையை ஆரம்பிய அப்படின்னு. ரம்யாவும் பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அங்க பிரதர்சனத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்க பிரதர்சனத்தை செஞ்சு முடிக்கிறாங்க. 3 தடவை சுற்றி சுற்றி வராங்க. அதுக்கப்புறமா அங்க பிரதர்சனம் செஞ்சு முடிச்சதோட ரமேஷ் சொல்கிறாரு, ரம்யா, அங்க பிரதர்சனத்தை ரொம்ப நல்லபடியாக முடிச்சுட்டேன். அடுத்ததான் ஒரு பரிகாரம் இருக்கே அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, என்ன 2வது பரிகாரமா அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டி, 2வது பரிகாரம் செஞ்சே ஆகணும், தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, தீச்சட்டிக்கு எங்கப்பா போகிறது அப்படின்னு. ரமேஷ் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரமேஷ் தீச்சட்டியை எடுத்துகிட்டு வராரு. தீச்சட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக நம்ம ரம்யாவோட கையில் வைக்கிறாங்க. அப்போ ரம்யாவுக்கு சூடு தாங்க முடியலை. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஐயோ சுடுது அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு ரம்யா, உனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம், அதோட தீபா கார்த்திக் கல்யாணம் நல்லபடியாக முடியும்னு உன் மனசார நினச்சிக்கிட்டு இருக்க, அதனால உனக்கு கண்டிப்பாக சுடாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, நீ மனசார வேண்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு சுடாது அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, சுடுறவளுக்கு தானே தெரியும் அந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரம்யா வந்துட்டு 3 தடவை சுற்றி வராங்க. சுற்றி வந்துட்டு நேராக அந்த தீச்சட்டியை வைக்கிறாங்க. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு ரம்யாவோட கையை பார்த்துட்டு, ரம்யா, உன் கையில் சுத்தமாக காயமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கு சுடவே இல்லை, கடவுள் உனக்கு முழு துணையாக இருக்கார் அப்படின்னு. அப்போ ரம்யா வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, நான் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது, கார்த்தி தீபா கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் அந்த ரமேஷ் என்னை இப்படி பரிகாரம் செய்ய வச்சுட்டானே அப்படின்னு காண்டாகிறாங்க. அதுக்கப்புறமா ரமேஷ் சொல்கிறாரு, சரி வாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ அந்த ஐயர் நேராக வெளியில் வந்துட்டு நம்ம ரமேஷையும் ரம்யாவையும் பார்த்துட்டு, உங்கள் 2 பேரையும் பார்க்குறதுக்கு அந்த சிவன் பார்வதி ஜோடியை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ரமேஷ் சொல்கிறாரு, ஐயரே, அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ அந்த ஐயர் சொல்கிறாரு, 2 பேரையும் சாட்சாத் அந்த சிவன் பார்வதியை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதை கேட்கும் பொழுது அப்படியே காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இதை பார்த்துட்டு அபிராமியை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அர்ச்சனையும் முடியுது. அப்போ ஐயர் சொல்கிறாரு, 2 பேருக்கும் கல்யாணமா தம்பி அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, எங்கள் 2 பேருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் நடக்க போகுது, ஸோ அதுக்காக தான் என் ஒய்ஃப் ரம்யா வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐயர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், குழந்தை குட்டியோடு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரமேஷும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரம்யாவுக்கு செம்ம காண்டாகுது, நம்ம இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சோம், ஆனால் நம்மளையே இங்கே வர வச்சு அபிராமியை காட்டி பரிகாரத்தை செய்ய வச்சுட்டானே அப்படின்னு ரம்யா செம்ம கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி சொல்கிறாங்க, சரி ரம்யா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீயும் வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு. இதை கேட்டு ரம்யாவும் சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா
ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா நேராக வெளியில் வந்துட்டு அந்த ஐயர் அப்புறம் அதுக்கு முன்னாடி 3 பேர் வந்து சொல்லிட்டு போனாங்களே இது மாதிரி ரம்யா ஜோடி நல்லா இருக்குன்னு, அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட நம்ம ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் சொன்னதை விட ரொம்ப அருமையாக நடிச்சிட்டிங்க, அதுவும் ஐயரே நீங்கள் பின்னிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு ஐயர் சொல்கிறாரு, சரிங்க தம்பி கமிஷனை கொடுங்க அப்படின்னு. அப்போ ரமேஷ் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. அட பாவி, இது எல்லாமே உன்னுடைய செட்டப்பா அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, செட்டப்பெல்லாம் இல்லை ரம்மி, இவங்க மனசில் உள்ளதை தான் சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நீ எல்லாருக்கும் காசு கொடுத்து சொல்ல வச்சிருக்க, கடைசியில் நீ என்னை நல்லா ஏமாத்திட்டேல, எனக்கு அப்போவே தெரியும்டா. என்னடா இது ஒவ்வொருத்தனா வந்து வாலண்டியராக நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்களேன்னு அப்போவே எனக்கு சந்தேகம். சரி, நான் கூட ஏதோ ஓரளவுக்கு ஜோதிகா ஷாலினி அப்படின்னு ஒத்துக்கலாம், ஆனால் நீ சூர்யா மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, சூர்யா மாதிரி இல்லைன்னாலும் சூர்யா மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான், அட்லீஸ்ட் யாரும் சொல்லலைன்னாலும் காசு கொடுத்து சொல்ல வைக்க வேண்டியது தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாங்க, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ரமேஷ் அந்த இடத்துலேருந்து டக்குன்னு காணாமல் போகிறாரு. அப்போ அங்கே உள்ளவங்க, ஐயோ எங்கே போனார் அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உங்களையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்களும் ஓடி போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, டேய் ரமேஷ், நான் யாருடைய கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சனும், அவங்களுக்காகவே இந்த பரிகாரத்தை நான் செய்கிற மாதிரி பண்ணிட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ரம்யா செம்ம கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி தீபாவோட நலங்கு ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. தீபாவோட நலங்கு ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ அபிராமி நேராக மைதிலி தீபாவோட நலங்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நீ போயிட்டு தீபாவை கூட்டிகிட்டுப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு தீபாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு சேரில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை நலங்க ஆரம்பிங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, சரிம்மா அப்படின்னு. அப்போ நம்ம தீபாவுக்கு வந்துட்டு நலங்கு வச்சு விடுறாங்க. எல்லாருமே நலங்கு வச்சு விட்றாங்க. அப்புறம் மைதிலி மீனாட்சி அப்படின்னு எல்லாரும் நலங்கு வச்சு விடுறாங்க. அப்புறமா வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் நலங்கு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக தீபாவோட மனசு திருப்தி ஆகியிருக்காரு, அதில் ஒருத்தவங்க நலங்கு வச்சுருந்தா கண்டிப்பாக வந்துட்டு தீபாவோட மனசு திருப்தி ஆகியிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான், நம்ம எல்லாரும் நலங்கு வச்சாலும் கண்டிப்பாக தீபா வந்துட்டு ஏற்றுக்க மாட்டா, ஒருத்தர் வந்து நலங்கு வச்சா தீபாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, வேறு யார், கார்த்தியை தான் சொல்கிறோம் அப்படின்னு. அப்போ கார்த்திகிட்ட அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கார்த்தி, தீபாவுக்கு நலங்கு வைப்பா அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஐயோ எதுக்குமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா தீபா சந்தோஷப்படுவாள் வையப்பா அப்படின்னு. இதை கேட்டு கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு நலங்கு வைக்கிறாரு. அப்போ சூப்பரான ஒரு பாட்டு போடுறாங்க, பேக்ரவுண்ட் பாட்டு. அப்போ நம்ம தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்துட்டு ரம்யா செம்ம காண்டாகிறாங்க. அப்போ ரம்யா அப்படியே பார்த்துக்கிட்டு ரம்யா வந்துட்டு அவங்களுக்கு நலங்கு வைக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நமக்கு கார்த்தியை நலங்கு வைக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், கூடிய சீக்கிரம் அது நடக்க தான் போகுது, இந்த தீபா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான், ஆனால் அவள் கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு யார் வராங்கன்னா நம்ம ரமேஷ் வராரு. ரமேஷை பார்த்ததோட நம்ம ரம்யா காண்டாகிறாங்க, ஐயோ இவன் வந்துட்டானா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, பாப்பா ரமேஷ் அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, என்ன ஆண்டி உங்கள் வீட்டில் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரம்யா வந்திருக்கான்னா அப்படின்னா நானே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்க மாதிரி தானே, நீங்கள் ரம்யாவை கூப்பிட்டா என்னையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல அபிராமியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ரமேஷ் கேட்குறாரு, இங்கே என்ன கார்த்தி வந்துட்டு தீபாவுக்கு நலங்கு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாப்பா தீபாவுக்கு கல்யாணம் ஆக போகுதில்ல அதான் அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, எனக்கும் ரம்யாவுக்கு நலங்கு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா சம்பிரதாயம் எல்லாம் நடக்கட்டுமே அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க ஆண்டி, எனக்கும் ரம்யாவுக்கும் தான் நிச்சயதார்த்தம் ஆகிருச்சுல்ல, கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆனாலும் இந்த நலங்கு ஏற்பாட்டையெல்லாம் பண்ணுறீங்கல்ல, ஸோ எனக்கும் ரம்யாவுக்கும் இந்த நலங்கு ஏற்பாடு பண்ணுறதுல எந்தவித தப்பு இல்லை, எனக்கு ரம்யாவோட கண்ணத்தில் சந்தன பூசம் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியே சரிப்பா உன் ஆசையை ஏன் கெடுப்பானே அப்படின்ட்டு ரம்யா கிட்ட, ரம்யா நீ உட்காருமா அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆண்டி சம்பிரதாயம் படி நடக்கட்டுமே ஏன் இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லைம்மா மாப்பிள்ளை ஆசைப்படுறாருல்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா
நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போக வேண்டிய ஆள் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ மீனாட்சி இதான் சான்ஸ் அப்படின்ட்டு நேராக நம்ம ரம்யா கிட்ட, இங்கே பாரு ரம்யா, நலங்கு வைக்கிறதுல எந்தவித தப்பும் கிடையாது, உனக்கும் ரமேஷுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுதில்ல, அப்புறம் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை இழுத்து கொண்டு போய் சேரில் உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா ரமேஷ் வந்துட்டு ரம்யாவோட கன்னத்தில் நலங்கு வைக்கிறாரு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, சந்தனத்துக்கே சந்தனம் வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா பூவை எடுத்து ரம்யா மேலே தூவி பூந்தோட்டத்துக்கே பூ தூவுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ ரம்யாவுக்கு செம்ம காண்டாகுது. அதுக்கப்புறம் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதோட ரம்யா வெளியில் வந்துட்டு செம்ம கோத்தில் இருக்காங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் என் கன்னத்தில் கை வைப்பான். இந்த தீபா கார்த்தியோட ஜோடி எல்லாருமே ரொம்ப புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எனக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவங்க எல்லாரும் தெரியாமல் இருக்காங்க அப்படின்ட்டு ரம்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரமேஷும் ஒரு ரூமில் மீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பக்கமாக ஐஸ்வர்யா போகிறாங்க. அப்போ என்னடா இது, 2 பேரும் தனியாக நிற்கிறானுங்களே, இவனுங்க 2 பேரும் என்ன ஏற்கனவே தெரிஞ்ச ஆள் மாதிரி பேசிக்கிறானுங்களே அப்படின்னு ஐஸ்வர்யா ஒட்டு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரம்யாவை பற்றி தெரியும்ல அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, ரம்யாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு தான் வந்து நலங்கு வைக்கணும், நீங்கள் நலங்கு வச்சிங்களே அப்படின்னு. ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி, என்னுடைய ஃப்ரெண்டு இளையா வந்துட்டு ரம்யாவை பற்றின எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு ரம்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அவங்களுடைய திமிரு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் குறையும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக தான் வந்திருக்கேன். ரம்யாவை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் ரம்யாவை பார்த்த பிறகு எனக்கு ரம்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால தான் நான் ரம்யாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இது விளையாட்டுக்காகவோ நடிப்புக்காகவோ இதையெல்லாம் பண்ணவே இல்லை. உண்மையாகவே நான் வந்துட்டு ரம்யாவை லவ் பண்ணுறேன். அதனால தான் நான் இதெல்லாம் நீங்கள் சொன்னதை உடனே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி, இருந்தாலும் ரம்யா எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, ரம்யா எப்படின்னு தெரியும், கண்டிப்பாக அவங்களுடைய திமிரை கண்ட்ரோல் பண்ணி அவங்க கூட வாழலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி, அதோட இது மாதிரி ரம்யாவோட அப்பா வேண்டி கேட்டுக்கிட்டதுனால தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறேன், இல்லைன்னா நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த ரம்யாவோட குணத்தை மாற்றுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா காதில் வாங்கிடுறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அட பாவி கார்த்தி, ஊமை மாதிரி இருந்துக்கிட்டே நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கியா, இதை இப்போவே நம்ம ரம்யா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேராக ரம்யாவை போய் பார்க்குறாங்க. ரம்யா வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, சீக்கிரம் கார்த்திக்கு நமக்கும் கல்யாணம் நடக்க போகுது, ஈஸியாக அந்த தீபாவையும் குடும்பத்தில் உள்ளவங்களையும் ஏமாற்றி நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போயிட்டு நேராக ரம்யாவை கூப்பிட்றாங்க. ரம்யா திரும்பி, சொல்லுங்கள், ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு. ரம்யா கேட்குறாங்க, ஏன் ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு தெரியாமல் கார்த்தி ரொம்ப பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ரம்யா கேட்குறாங்க, திட்டமா, என்ன திட்டம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த மாப்பிள்ளை ரமேஷை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்துட்டு கார்த்தி அப்புறம் உங்கள் அப்பா 2 பேரோட ஏற்பாடு தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம், அந்த ரமேஷ் வந்துட்டு உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான், இது வந்துட்டு கார்த்தியோட ஏற்பாடுமா அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யாவுக்கு செம்ம ஷாக்கு, எங்கள் அப்பாவே இந்த மாதிரி பண்ணிட்டாரா அப்படின்னு. அப்போ வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம், இது எல்லாமே உங்கள் அப்பா அப்புறம் கார்த்தியோட ஏற்பாடு தான், அவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை நல்லா ஏமாற்றிருக்காங்க, நீயும் ஏமாந்துட்ட அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்போ நான் கார்த்தியை லவ் பண்ணுறது கார்த்திக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை பார்த்தா எனக்கு நல்லாவே புரியுது, உன்னுடைய லவ் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போ கார்த்திக்கு ஏற்கனவே நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு தான் எங்கள் அப்பாட்ட பேசி
எனக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாரும் திட்டம் போட்டிருக்காங்க. விடமாட்டேன், எனக்கும் கார்த்திக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த திட்டத்தை நான் சொல்ல மாட்டேன், நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் ஆரம்பத்துலேருந்து உனக்கு எதுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா தீபாவோட ஜாதகத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அத்தையோட உயிருக்கு ஆபத்து வரும். நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இல்லைன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே, நீங்கள் சொல்கிறதையும் நம்புகிறேன். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு தீபாவை வந்து டார்ச்சர் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சும்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எதுக்காக எந்த இன்டென்ஷனோட எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்களுடைய முழு எண்ணமே கார்த்தி தீபா பிரியணும், தீபா இந்த வீட்டை விட்டு போகணும், அது மட்டும்தான் உங்களுடைய முழு எண்ணம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு அபிராமி அத்தைக்கூட சேர்ந்து தீபாவை விரட்டி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிங்க. ஆனால் அபிராமி ஆண்டி வந்துட்டு தீபாவை பற்றி நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால அவங்க வந்துட்டு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரியா கூட சேர்ந்து தீபாவை விரட்டி அடிக்கலான்னு திட்டம் போட்டிங்க. ஆனால் ரியாவோட அந்த அவசர புத்தியால் அவள் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கா. அடுத்ததான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னையெல்லாம் நான் யூஸ் பண்ணலை, என்னோட இன்டென்ஷன் தீபா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நீ வந்தால் பரவாயில்லன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே, அதுக்காக மட்டும் நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுல எந்த வித தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யாவும் சரி ஓகே, வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஹெல்ப் வேணும்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி ஓகே, அந்த கார்த்திக்கிட்டையும் ரமேஷ்கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்க, அவங்க ரெண்டு பேருமே சரியான திட்டத்தோடு தான் இந்த பெரிய திட்டத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ பார்க்க போனால் உனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது தான் அந்த கார்த்தியோட பிளானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் சரி பார்த்துக்கோ உன்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி, நான் லவ் பண்ணுறது உனக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ தெரிஞ்சு தான் நீ வந்துட்டு எனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு இவ்வளோ அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்கியா? விடமாட்டேன் கார்த்தி, நீ வந்து எனக்கு தான் சொந்தம், உன்னுடைய திட்டத்திலேயே நான் போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ரம்யாவும் பிளான் பண்ணுறாங்க. ரம்யா நேராக கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட விஸ்வநாதன் உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ரம்யா போயிட்டு, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, என்னம்மா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் கார்த்தியை லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஏம்மா அதை பற்றி தான் நீ முன்னாடியே என்கிட்ட சொன்னியேம்மா, அப்புறம் தான் தீபா கார்த்தி கல்யாணம் ஆகிட்டான்னு தெரிஞ்சதோட நீ தான் அந்த காதலியே மறந்துட்டியேம்மா, அப்புறம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லைப்பா, கார்த்திக்கும் நான் லவ் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு விஸ்வநாதன் நினைக்கிறாரு, இவன் நல்ல விதமாக வந்து கேட்குறாளா என்னென்னு தெரியலையே அப்படின்னு விஸ்வநாதன் குழம்புறாரு. அப்போ விஸ்வநாதன் நேராக ரம்யா கிட்ட, இங்கே பாருமா, கார்த்திக்கு வந்துட்டு நீ லவ் பண்ணுறது தெரியும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஏன்ப்பா அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, நான் வந்துட்டு கார்த்திக்கிட்ட சொல்லவே இல்லை, நீ ஏதோ சாமியாரை வந்துட்டு கெட்ட போட சொல்லி தீபாவை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனியாம்ல, அவன் வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். கார்த்தி உடனே என்ன முடிவெடுத்தார் தெரியுமா, உன்னைய வந்துட்டு போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஆனால் நான் எப்படியோ கார்த்திக்கிட்ட கெஞ்சி போராடி உன்னைய நான் கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, என்ன கார்த்தியனே ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போடணும்னு சொன்னார் அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஆமாம்மா, அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டார். அங்கே போயிட்டு சரவணன் கிட்ட விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த சேகரும் வந்து அப்ரூவராக மாறிட்டான் உனக்கு எதிராக. ஸோ சேகர் சாட்சி சொன்னதுனால உன்னை எந்த நேரத்துலையும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கார்த்திகிட்ட விஷயத்த சொன்னேன், என் பொண்ணு கண்டிப்பாக மாறிடுவா, என் பொண்ணுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டேன். உடனே கார்த்தியும், உங்களுக்காக நான் உங்கள் பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி உனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இங்கே பாருமா, நான் சொல்கிறத கேளு, இங்கே பாரு, நீ கார்த்தியை மறந்துரு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ விஸ்வநாதன் நினைக்கிறாரு, என்ன ரம்யாவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சும் ரம்யா இவ்வளோ அமைதியாக இருக்காளே அப்படின்னு விஸ்வநாதனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ விஸ்வநாதன் நினைக்கிறாரு, என் பொண்ணு ஓரளவுக்கு மாறிட்டா போல, அதனால தான் வந்துட்டு கார்த்திகை ஆல்ரெடி தெரியும்னு சொன்னாலுமே அவள் ரொம்ப கோவப்படாமல் இருக்கா அப்படின்னு விஸ்வநாதனுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது.
அதே நேரம் பார்த்து நம்ம ரம்யா நேராக ரூமுக்கு போயிட்டு அங்கே உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. கார்த்தியோட சட்டையையும் எடுத்து போட்டு மிதிக்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி அப்போ நான் உன்னைய லவ் பண்ணுறது உனக்கு ஆல்ரெடி தெரியும், என்னுடைய காதலை நீ விளையாட்டு பொருளாக பயன்படுத்தியிருக்க அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க அந்த ரம்யா. விடமாட்டேன் கார்த்தி, கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு ரம்யா செம்ம கோவத்தில் இருக்காங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஸோ இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஆதரவு கிடைச்சா நல்லா இருக்குமே, சரி நம்ம போயிட்டு நேராக அந்த ரியா கிட்ட பேசலாம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு நேராக ரியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. விஸ்வநாதன் கேட்குறாரு, எங்கம்மா போகிற அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, அப்பா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. விஸ்வநாதனும் சரிம்மா, இந்த நேரத்தில் உனக்கு இன்னொரு துணை இருந்தால் நல்லாயிருக்கும், போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னதோட ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்தே நேராக ரியாவை பார்க்க போகிறாங்க. நேராக ரம்யா ரியாவை பார்க்க போகிறாங்க. அப்போ ரியா வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட, என்ன ரம்யா இந்த நேரத்தில் வந்திருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் அன்னைக்கே சொன்னல, கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ என்னமோ, அதனால தான் வந்துட்டு அவன் எனக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணியிருப்பானோ அப்படின்னு நான் அப்போவே உன்கிட்ட சொன்னேன். ஆனால் நீ என்ன சொன்ன, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக்கே இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அப்படின்னு நீ சொன்ன. ஆனால் நான் சொன்னது தான் உண்மையாயிட்டு, கார்த்தி வந்துட்டு எனக்கும் அந்த ரமேஷுக்கும் கல்யாணத்தை ரெடி பண்ணது கார்த்தி தான். ரமேஷ் வந்துட்டு கார்த்தியோட ஆள், என்னை நல்லா எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. ரியா கேட்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்கன்னா யார் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கார்த்தி கூட சேர்ந்து என்னை நல்லா ஏமாற்றிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு தெரியும் நான் கார்த்தியை விரும்பினது, அதுக்கப்புறம் நான் கார்த்தியை மறந்ததும் அப்பாவுக்கு தெரியும். ஆனால் எங்கள் அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு, நான் இன்னுமே கார்த்தியை தான் விரும்புகிறேன், தீபாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன்னு எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி உடனேயே கார்த்திகிட்ட சொல்ல போயிருந்திருக்காரு. ஆனால் நான் ஏதாவது தப்பாக முடிவெடுத்துருவேன் அப்படின்னு பயந்து கார்த்திகிட்ட விஷயத்த சொல்லலை. ஆனால் கார்த்திக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வந்துட்டு அந்த போலிச்சாமியாராக நடிக்க சொன்னியல்ல, அவன் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒருவேளை அவன் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ரொம்ப நாளாக நான் கால் பண்ணி கேட்டேன், அவன் எங்கே இருக்கானே என்கிட்ட சொல்லவே மாட்டேன்ட்டான், ஸோ அவன் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்க போகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒன்று கார்த்தி எனக்கு கிடைக்கணும், இல்லை கார்த்தி செத்து போகணும் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் அவசரப்பட்டு முடிவெடுத்த மாதிரி நீயும் அவசரப்படாத, துப்பாக்கியால் சுட்டுட்டு இப்போ நான் எப்படியெல்லாம் ஒளிஞ்சு கிடந்தேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதே நேரம் பார்த்து யார் கால் பண்ணுறாங்கன்னா ரமேஷ் கால் பண்ணுறாரு. உடனே நம்ம ரம்யா ரமேஷ் கிட்ட, உனக்கு என்ன வேணும்டா, இப்போ எதுக்குடா நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஏன் கோவப்படுற, என் செல்லத்துக்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சி ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ கார்த்தியோட ஆள் தானே, என்னை நல்லா நீ ஏமாத்திட்ட அப்படின்னு. ரம்யா சொல்கிறாரு, இங்கே பாரு ரம்யா, கார்த்தி வந்துட்டு விஷயத்த சொன்னார், ஆனால் நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன், உண்மையாகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டு தான் கார்த்தி சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் சரி சொன்னேன், ஆனால் நீ என்னையே தப்பாக நினைக்காத அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வந்துட்டு என்னை ஏமாத்துறதுக்காக தான் நீ இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்க, இரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு ரம்யா, கல்யாணத்தை நிப்பாட்டாத, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னைய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முழுசாக ஆசைப்பட்டு தான் நான் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், நீங்கள் வேணும்னா கார்த்திகிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, என்னால் முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை கொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு நேராக ரியா கிட்ட, இவனை உயிரோட வச்சிருக்கிற வரைக்கும் எனக்கு தான் பிரச்சனை, நான் இவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு நேராக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேராக ரமேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ரமேஷ் சொல்கிறாரு, என்ன ரம்யா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, ரம்யா சொல்கிறாங்க, உன்னை விட மாட்டேன், இன்றைக்கி நான் வந்துட்டு இப்படி கார்த்திகிட்ட ஏமாந்தான்னா அதுக்கு நீ தான் காரணம், நீ யாருடா வந்துட்டு எனக்கும் கார்த்திக்கும் நடுவில் வரத்துக்கு, உன்னை சுட்டுட்டா இந்த கல்யாணம் நின்று போயிரும்ல அப்படின்ட்டு ரம்யா நேராக துப்பாக்கியை வந்துட்டு அந்த ரமேஷ்க்கு முன்னாடி நீட்டுறாங்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தியை பார்த்ததோட ரம்யாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, நான் கார்த்திக்கு கால் பண்ணி
வர சொல்லிட்டேன் அப்படின்னு. அதே நேரம் பார்த்து விஸ்வநாதனும் அந்த இடத்துக்கு வராரு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ரம்யா என்ன ரம்யா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் அந்த கார்த்தி கூட சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. நான் கார்த்தியை முழுமையாக லவ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ஆனால் நீங்கள் கார்த்தி கூட சேர்ந்து எனக்கு வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கார்த்தி இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தார். நீ நினைக்கிற மாதிரி ரமேஷும் கெட்டவர் கிடையாது. உன் மேலே உயிராக இருக்கார். அவர் உன்னைய முழுசாக லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், நம்புமா அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க. எனக்கு கார்த்தி கிடைக்கணும், இல்லை கார்த்தி செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு நேராக துப்பாக்கியை நீட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே நடக்கிற விஷயங்களை நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது. ஐஸ்வர்யா நேராக அபிராமி கிட்டே போயிட்டு, அத்தை கார்த்தி எங்கே அப்படின்னு கேட்க அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி எங்கன்னு தெரியலையுமா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஐயோ போச்சித்த, அந்த ரம்யா இருக்கல்ல, அவள் கார்த்தி மேலே ஆசைப்பட்டிருக்கா. அதனால் கார்த்தி வந்துட்டு ரமேஷ் அப்படிங்கிறவரை ரம்யாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அந்த ரம்யா ரமேஷ் வீட்டுக்கு போயிட்டு ரமேஷை கொலை பண்ணுறதுக்கு போயிட்டான். கார்த்தி வந்துட்டு ரமேஷை காப்பாற்ற போயிருக்காரு. அப்போ ரம்யா கார்த்தியை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமிக்கு தூக்கி வாரிப்படுது. ஐயோ என்ன ஐஸ்வர்யா சொல்கிற அப்படின்னு. இதை கேட்டதோட தீபாவுக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. எல்லாருமே சேர்ந்து நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரம்யா வந்துட்டு துப்பாக்கியை வந்துட்டு கார்த்திக்கு நேராக நீட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா தப்பான முடிவு எடுக்காது அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, ஒன்று நீ எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா நீ உயிரோடவே இருக்க வேணாம், நீயே செத்துற நானும் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நேராக கார்த்திக்கு நேராக துப்பாக்கியை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ரம்யா தயவு செஞ்சு யோசனை பண்ணிப்பார். உனக்கு தீபா எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா. உன் வாழ்க்கையில் பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாது, ஆனால் தீபா தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. கார்த்தி ஒன்றும் உனக்கு தவறான விஷயம் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஒரு நல்ல பையனான ரமேஷை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ரமேஷ் நல்ல பையனா? அவன் கிறுக்க மாதிரி இருக்கான். அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறான் அந்த கார்த்தி. அவன் நல்லவன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா, உனக்கு பொருத்தமானவன்னா அது கண்டிப்பாக ரமேஷ் தான். ரமேஷ் உன் மேலே ரொம்ப உயிராக இருக்கான், புரிஞ்சுக்கோமா அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, என்னால் முடியாது, எனக்கு கார்த்தியை தவிர்த்து வேறு யாரையுமே கல்யாணம் பண்ண முடியாது, அதனால் நான் கார்த்தியை கொண்டுட்டு நானும் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட, ரம்யா என்ன ரம்யா இது, உன் மனசில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையே, ஏன் ரம்யா இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இதுக்கப்புறமா நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாத. நீ ஏதாவது பேசினேன்னா உன்னையே நான் சுற்றுவேன். பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் என்னைய சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்னை கொலை பண்ண பார்த்தியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாண்டி உன்னை கொலை பண்ண பார்த்தேன். நீ தானே நானும் கார்த்தியும் சேர்கிறதுக்கு தடையாக இருக்க, அதனால தான் உன்னை கொலை பண்ணணும்னு பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. கார்த்தி சொல்கிறாரு, தீபா உங்களையெல்லாம் யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு. அப்போ தீபா டக்குன்னு கார்த்தி முன்னாடி போய் நிற்கிறாங்க. கார்த்தி முன்னாடிக்கு போய் நின்றுட்டு, இங்கே பாரு ரம்யா, நீ வந்துட்டு கார்த்தியை சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன தான் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இருக்கட்டும், உங்கள் 2 பேரையுமே நான் கொலை பண்ணுறேன் அப்படின்ட்டு ட்ரிகரை ஆன் பண்ணுறாங்க. ட்ரிகரை ஆன் பண்ணதோட சுடவே இல்லை. அப்போ ரம்யா உள்ளார புல்லட் இருக்கான்னு பார்க்குறாங்க, புல்லட் இல்லை. அதே நேரம் பார்த்து போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் வந்துட்டு நேராக ரம்யாவை கைது பண்ணுறாங்க. விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ நடக்க வச்சுட்ட. இங்கே பாரு, உன்னுடைய முன் கோபத்தினால பார்த்தியா உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு. நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ரமேஷை கல்யாணம் பண்ணியிருந்தியன்னா உன் வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னால் கார்த்தியை தடுக்க முடியாது. நீ வந்துட்டு கார்த்தியை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா, அதுக்கு சாட்சி போலீஸே இருக்காங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் ஜெயிலை விட்டு வெளியில் வந்துட்டு கண்டிப்பாக கார்த்தி தீபா உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.